இந்த சனி பயிற்சி சிம்மத்துக்கு எப்படி அமைய போகுது அப்படின்னு. ஆளுமை திறன் இது எல்லாமே மிக ஆழமா எங்களுக்கு இருக்குங்க. ஆனா கடந்த சில வருடங்களா கொஞ்சம் மனம் தளருது, ஒரு குழப்பம் ஏற்படுது, குடும்பத்துக்குள்ள சலனங்கள் ஏற்பட்டுட்டு இருக்கு. எங்களுக்கு இந்த சனி பயிற்சியை எப்படி பாசிட்டிவா மாற்ற முடியும் அப்படின்றத நம்ம ஜோதிட ஆலோசகர்கிட்ட ஆல்ரெடி ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கோம். புதுசா லேர்ன் பண்ண இந்த ராசி இப்ப டக்குன்னு சக்சஸ் ஆகும்னா முதல்ல நீங்கள் இப்போ அக்ரிகல்ச்சரில் டாப் மோஸ்ட் போயிடுவீங்க. அஷ்டம சனியில் அக்ரிகல்ச்சர், சினிமா ஃபீல்டில் சூப்பராக வச்சு தரலாம். ஆனால் வேறு துறையில் இருக்கும். சினிமாவில் நாங்கள் தமிழ் சினிமா விட்டு வேறு பிறமொழி இல்லை பிறமொழி டைரக்ட் ராசி இருக்கிறவங்க, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டது இந்த படிப்பு ரீதியாக தான். சார் 10th முடிச்சு +1 +2 போகலாமா இல்லை டிப்ளமா போகலாமா? +1 +2 எடுத்துட்டோம். ஆனால் இப்போ எனக்கு இன்ஜினியரிங் போகலாமா, டாக்டர் போகலாமா, இல்லை பிபிஏ எம்பிஏவா, ஹாஸ்டல் போடலாமா, வெளியூரா? சார் மேனேஜ்மெண்ட் கோட்டாலா படிக்கிறது ஒரு அனுபவத்தை கொடுக்கணும், நடந்துட்டு படிக்கிறது. இந்த ராசி எழுதிட்டே படிக்க சொல்லுவேன். ஏன் எழுதிட்டே படிங்க, நடந்துகிட்டே படிங்கன்னா அது சனியோட காரகத்துவத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அஷ்டம சனி காலகட்டத்தில். இப்போ நிச்சயமாக மாணவர்கள் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. கல்வி ரீதியாக ஒரு புரிதல் நிச்சயமாக இந்த ராசிக்கு உண்டு. இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சனி பயிற்சி சிம்மத்துக்கு எப்படி அமைய போகுது அப்படின்னு. ஆளுமை திறன் இது எல்லாமே மிக ஆழமா எங்களுக்கு இருக்குங்க. ஆனா கடந்த சில வருடங்களா கொஞ்சம் மனம் தளருது, ஒரு குழப்பம் ஏற்படுது, குடும்பத்துக்குள்ள சலனங்கள் ஏற்பட்டுட்டு இருக்கு. எங்களுக்கு இந்த சனி பயிற்சியை எப்படி பாசிட்டிவா மாற்ற முடியும் அப்படின்றத நம்ம ஜோதிட ஆலோசகர்கிட்ட கேட்கலாம். இந்த சிம்ம ராசிக்கு இந்த நேரத்தில் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் பயப்படுறாங்க. சார் அஷ்டம சனி வருது, கண்டக சனி இப்போதான் இந்த படாதுபாடு பட்டிருக்கோம், அஷ்டம சனி தான் பண்ணுமா? முதல்ல சனி பகவான் நமக்கு என்ன பண்ணுவார்னா, தவறு செய்தவர்களோ ஏமாற்ற நினைப்பவர்களோ தான் பாதமாக இருக்கும். நேர்மையாக இருப்பவர்களுக்கு இவர் பரிசளிப்பார். 8ஆம் இடத்துல சனி பகவான் வருதுனாலே உங்களை சீர்திருத்த போகிறார். இந்த நேரத்தில் கமிட்மெண்ட் நிறையா போகுது. 8ஆம் இடத்துல வரனால நிறைய பேருக்கு கமிட்மெண்ட் தான் கொடுக்க போகிறார். அதனால் நிறைய பேர்த்துக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர்த்துக்கு நீ பண்ணி தான் ஆகணும், அப்போ அந்த கமிட்மெண்ட்டை கொடுக்க போகிறார். இப்போ நான் என்ற இருந்த அகந்தை இருந்தவங்களுக்கு மாற்றி நம்மளால் முடியுங்கிற மாதிரி. இப்போ 8ல் வர சனி முதல்ல பண்ண போகிறார் என்ன விஷயம்னா, உங்களை ஒரு புதிய விஷயத்துக்கு இன்புட்டாக போகிறார். இப்போ இது எக்ஸாம்பிள் நான் பயப்படாமல் இருக்கிறதுக்கு, அஷ்டம சனிகால் தான் விஜய் சேதுபதியை சினிமாவுக்குள்ள என்ட்ரி ஆனார். அப்போ நிறைய பேர் பிஹெச்டி கிடைக்கிறது அஷ்டம சனி காலகட்டத்தில் தான். வெளிநாட்டுக்கு கிடைக்கிறது அஷ்டம சனி காலம் தான். அப்போ ஃபஸ்ட்டு அஷ்டம சனி பயப்பட வேண்டாம், இது நல்லதாக மாற்றலாம். எப்படின்னா உங்கள் ராசிக்கு குரு ஜூன் மாதத்தில் குரு பார்வை 8க்கு வந்துடும். அப்போ சுபமாக இருக்குது. இப்போ விஷயத்துக்கு வரேன். இந்த 8ல் வந்தவொடனே ஃபஸ்ட்டு சார் திருமணம் மாங்கல்ய ஸ்தானத்துக்கு சனி பகவான் வரனால நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அது பரிகாரம் பண்ணி கிடைக்கல, எத்தனையோ பரிகாரம் பண்ணிட்டோம், திருமணம் பேச்சுவார்த்தை வரைக்கும் போய் நின்னது இந்த ராசி தான். ஏன்னா 7ல் ராகு இருந்து நிறைய சிம்ம ராசிக்காரங்க சிம்ம லக்னத்தை கேட்டிங்கன்னா, ஆமாங்க எங்கள் பேச்சுவார்த்தை போய் நின்றுச்சு, கன்சீவாகி மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு, இது மாதிரி சொன்னது பல. அப்போ ஹெல்த் வைஸு மன நெருக்கடி இந்த ராசியை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னங்க இது சேவினியாக இருக்குமா, திருஷ்டி தோஷமாக இருக்கா, எதுனே தெரியலன்னாங்க. இப்போ என்னன்னா உங்களுக்கு எது ப்ளஸ்ஸு எது மைனஸு ஃபஸ்ட்டு புரிதல் வரைஞ்சிடும். மன தைரியம் அதிகரிக்குது. ஃபஸ்ட்டு திருமணம் அமையும், கொடுக்கல் வாங்கல் சீராகுது, அடகு வைத்த பொருளை மாற்றி வைக்க இல்லை மீட்க வாய்ப்பு வந்துடும். இவங்களுக்கு 2ஆம் இடத்த சனி பகவான் பார்க்கும் பொழுது குடும்பத்தில் இருந்த அத்தனை விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியாத பிரச்சனையாக இருந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு. அப்போ குடும்பத்தில் நடக்க இருந்த அசம்பாவிதம் என்ன அதெல்லாம் புரிய வைக்கிற காலகட்டம் வந்தாச்சு. அப்போ திருமணம் உண்டு, குழந்தை பிறப்பு, இந்த விஷயம் எல்லாம் வந்துடுது. இந்த சனி பகவான் 5ஆம் வீட்டையும் பார்ப்பார். அப்போ 5ஆம் இடங்கிறது 5ஆம் இடம் ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம், இறைவன் சம்மந்தப்பட்டு. சனி பகவான் 5ஆ பார்க்கும்போது சார் எனக்கு குலதெய்வம் தெரியல, என்னோடய இஷ்ட தெய்வம் யாருன்னு தெரியல, எனக்கு சினிமா 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சினிமா அரசியல் இதெல்லாம் ட்ரை பண்ணாங்க, கிடைக்குமா கிடைக்காதா? இப்போ என்ன நடக்கும்னா உங்களுக்கு சினிமா சம்மந்தப்பட்ட ட்ரை பண்ணுறவங்க, அரசியல் சம்மந்தப்பட்ட ட்ரை பண்ணுறவங்க, இந்த மாதிரிலாம் அதை கற்றுக்கொள்ள வாய்ப்புகள். ஆல்ரெடி ஒரு விஷயம் செஞ்சிட்ருக்கோம், புதுசாக லேர்ன் பண்ண இந்த ராசி இப்போ டக்குன்னு சக்ஸஸ் ஆகும்னா முதல்ல நீங்கள் இப்போ அக்ரிகல்ச்சரில் டாப் மோஸ்ட் போயிடுவீங்க. அஷ்டம சனியில் அக்ரிகல்ச்சர், சினிமா ஃபீல்டில் சூப்பராக வச்சு தரலாம். ஆனால் வேறு துறையில் இருக்கும். சினிமாவில் நாங்கள் தமிழ் சினிமா விட்டு வேறு பிறமொழி இல்லை பிறமொழி டைரக்டர் அந்த மாதிரி வந்துடும். இதை விட ட்ராவல்ஸ், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, வெளிநாட்டு வாய்ப்புக்கு இப்போ தான் கிடைக்கும். சார் வெளிநாட்டு போனேன், ஏன்னா சொந்த பந்தத்தை விட்டு வெளியே போகிற மாதிரி அமைச்சு கொடுத்துரும். அப்போ வெளிநாட்டு வாய்ப்புக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணிங்களோ வந்துடும். இந்த கஷ்டமான காலகட்டத்தில் இவருக்கு நல்லது என்னென்னா சொத்து வாங்கிடுவாங்க. என்னங்க சொத்து நானா என்ன சாருங்கிற மாதிரி திடீர்னு வருங்க. சார் என்னங்க சொத்து வாங்கலாம் அமையுது,
கடன் வாங்கி வாங்கலாமா அப்படின்னு. பொதுவாக இவங்களுக்கு சொத்து வாங்காமல் உங்கள் அமௌண்ட்டு இருக்கிற கடனை மட்டும் பெருசாக வாங்காமல் கட்டுக்குள் இருக்கிற மாதிரி இருந்தால் நிச்சயமாக சொத்து வண்டி வாகனங்கள் அமைப்புண்டு உங்களுக்கு அது அதிர்ஷ்ட யோகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு செலவையோ ஒரு விரயத்தையோ கொடுக்க போகிறார், நம்ம சுபமாக மாற்றிக்க போகிறோம். அப்போ வண்டி வாகனம் சுபமாக மாற்றிக்கிற காலகட்டம் இந்த காலகட்டம். நிச்சயமாக இந்த சனீஸ்வரர் வழிபாடெலாம் பண்ணால் இன்னும் டெவலப் ஆகும். நிச்சயமாக பரிகாரத்தையும் சொல்கிறேன். பரிகாரத்துக்கு முன்பு படிப்பு அப்படின்ற விஷயத்துல ஆரம்பத்துலலாம் நல்லா இருந்தாங்கங்க, கடந்த சில வருடங்களா தான் கொஞ்சம் மட்டுப்பட்ட மாதிரி தெரியுது அப்படின்றாங்க. சிம்மத்திற்கு இந்த கல்வி அப்படின்றது இந்த சனி பயிற்சி எப்படி பலன் கொடுக்குது? நிச்சயமாக இந்த நல்ல பாயிண்ட் கேட்டிங்கன்னா, இந்த சிம்ம ராசி இருக்கிறவங்க, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டது இந்த படிப்பு ரீதியாக தான். சார் 10th முடிச்சு +1 +2 போகலாமா இல்லை டிப்ளமா போகலாமா? +1 +2 எடுத்துட்டோம். ஆனால் இப்போ எனக்கு இன்ஜினியரிங் போகலாமா, டாக்டர் போகலாமா, இல்லை பிபிஏ எம்பிஏவா, ஹாஸ்டல் போடலாமா, வெளியூரா, சார் மேனேஜ்மெண்ட் கோட்டாலா சேர்த்திடுவோமா? இது மாதிரி பல குழப்பங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா டாக்டர் படிச்சுட்டு அடுத்து படிக்கலாமா, வேலைக்கு போகலாமா? இந்த குழப்பங்களுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன படிக்கணும், ஏது படிக்கணும், ஜாதக ரீதியாகவும் பார்க்கணும். ஆனால் கோச்சாரத்தில் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு சனி பகவான் தான் வேலையை கொடுக்க போகிறார். தான் படித்த படிப்பை தொழிலை தேர்வு செய்ய இந்த காலகட்டம் வருது. நான் உங்களை டெவலப் ஆக, ஏன்னா இந்த ராசி மன நெருக்கடி 7ல் சனி வந்து இப்போ மாறும்போது மன நெருக்கடி விலகுகிறது. 4ஆம் வீட்டில் 7ல் சனி இருக்கும்போது 4ஆம் வீட்டுக்கு வேறு அந்த தொந்தரவு இருந்தது. 4ல் பார்த்த சனி விலகுவதால் கல்வியில் மந்தத்தை விட்டு பிரைட் ஆக போகிறீங்க. நம்ம அப்போ ஆரம்ப கல்வி அந்த தாண்டின உடனே அப்படியே படிப்பில் மிகுந்த வளர்ச்சி அடைய சப்ஜெக்டில் புரிதல் ஏற்படும். இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோச்சிங் மட்டும் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டாங்க நிச்சயமாக வந்துடும். இப்போ இவங்க டெவலப் ஆகிறது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு படிக்கிறதுக்கு ஒரு பரிகாரம், நடந்துக்கிட்டே படிக்கணும். ஒரு கரும் பலகை வாங்கிக்கிட்டு எழுதி பார்க்கணும். சனிங்கிறது ஒரு அனுபவத்தை கொடுக்கணும், நடந்துட்டு படிக்கிறது. இந்த ராசி எழுதிட்டே படிக்க சொல்லுவேன். ஏன் எழுதிட்டே படிங்க, நடந்துகிட்டே படிங்கன்னா அது சனியோட காரகத்துவத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அஷ்டம சனி காலகட்டத்தில். இப்போ நிச்சயமாக மாணவர்கள் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. கல்வி ரீதியாக ஒரு புரிதல் நிச்சயமாக இந்த ராசிக்கு உண்டு. நிச்சயமா திருமணம் கைகூடி வரும்னு சொன்னீங்க. புரிதல், திருமணம் எல்லாமே ஓகே. குடும்பத்துக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்பட்டிருக்குங்க. பல குடும்பங்கள்ல வந்து இந்த சிம்மராசி இருக்கக்கூடிய குடும்பத்துல அப்பா மகள் குடும்பம் கணவன் மனைவிக்குள்ளே சில சஞ்சலங்கள் நிலவி இருக்கு. இதெல்லாமே இந்த சனி பயிற்சியில சரியாகுமா? நிச்சயமா. இப்போ என்ன ரீசன், இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, ராகு கேது இருந்து சனியும் வந்தனால கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், அப்பா அம்மா ஒரு பக்கம், சார் ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்காங்க. குழந்தைகள் ஹாஸ்டல் அனுப்பிட்டோம், நான் இங்கே இருக்கேன். மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் வேலையை பார்க்க தான் மனைவி பார்க்க, இந்த மாதிரி ஆளுக்கு பக்கம் பிரிஞ்சிருந்தாங்க. இந்த பிரிவை உறவாக மாற்றுகிறார். இந்த உறவாக மாற்றுறார் எப்படின்னா, 2ஆம் இடத்துல சனி பாகம் இத்தனை நாள் பிரிஞ்சிருந்தீங்க ஒன்று சேர்த்துக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டாலே நமக்கு என்ன சொல்ல போறாருன்னா, 2ஆம் வீட்டை பார்க்க போறார். 5 மற்றும் 11ஐயும் பார்க்கும். அப்போ இந்த 10ஆம் வீட்டையும் பார்ப்பார். அப்போ 10 இதெல்லாம் பார்க்கும்போது தவற விட்ட வாய்ப்புகள், பெரிந்தவங்க ஒன்று சேர்றது, என்ன மைனஸ் ஃபர்ஸ்ட் உட்காந்து பேச போறாங்க. இவங்க பேசி இதை விடுங்க, வேணும் வேண்டாம், அந்த ஒரு முடிவை எடுக்க குடும்பத்தில் ஒரு நீதிபதியாக இந்த ராசி இருக்க போறாங்கிறது மாற்றுக்கருத்துல. சிறப்பு. எல்லா விஷயத்தையும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியுங்க. பிஸ்னஸ் என்ன, படிப்பண்ண எல்லாமே நான் பார்த்துக்கலாம். ஆனால் குடும்பத்தில் ஒரு பிரிவு வந்துருச்சு, அதுதான் என்னால் தாங்கிக்க முடியலன்னு இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்க நீங்கள் எல்லாம் ஒன்று சேர போறீங்க. ஒற்றுமை உங்களுக்கு பலத்தை கொடுக்க போகுது. அந்த பலத்திற்கான வாழ்வியல் பரிகாரமும் ஆலய பரிகாரமும் என்னன்றதை கேட்டுடலாம். நிச்சயமா. முதல்ல வாழ்வியல் பரிகாரம் பார்த்துக்குவோம். சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் எவ்வளோ ஒரு உயர் பதவியோ என்ன இருந்தாலும் இதை செஞ்சீங்கன்னா மீண்டு வந்துடலாம். உங்கள் வீட்டு ரெஸ்ட் ரூம் டாய்லெட்டை நீங்கள் தான் க்ளீன் பண்ணணும். 8ஆம் இடம்ங்கிறது டாய்லெட்டை குறிக்கும். அங்கே சனி பகவான் வந்தனால 8ல் சனி வரும்போது நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு வரும்போது அஷ்டம சனி தாக்கம் வெகுவாக குறைகிறது. வீட்டு கழிவறையை அவங்க சுத்தம் செய்யணும். ஆமாம், கழிவுனா அழுக்கு சனியை குறிக்கும். அவங்க சுத்தம் செய்யும் பொழுது இந்த சனி பகவான் காரகத்தை அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ இது யோக சனியாக மாறிடும். முதல்ல 8ஆம் இடத்துல சனி பகவான் வந்தாலே ஆயுளை பற்றி பயம் வந்துடும். ஆயுள்காரகன் ஆயுள் இடத்துல வந்தான் ஃபர்ஸ்ட் ஆயுள் நல்லா இருக்கும். இப்போ யம பயம், ஏதாவது நடந்துருமா, விபத்து நடந்துருமா, ஏதோ பயம், இதெல்லாம் இருந்திருக்கும். இதற்கு நன்னிலம், தஞ்சாவூர் திருவாவூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நன்னிலம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் பக்கத்தில் ஸ்ரீவாஞ்சியம். ஆமாம், ஸ்ரீவாஞ்சியத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே கோயிலில் விநாயகரை கும்பிட்டுட்டு போவோம். ஆனால் இந்த இடத்துல யமுனை முதல்ல கும்பிட்டுட்டு தான் உள்ள போறோம். அப்போ யம பயம் நீங்க முதல்ல யமுனை கும்பிட்டுட்டு போறோம். ஆயுள் விருத்தியாகுது, நோய் நொடிகள் இருந்து மீண்டு வரும். இதோட நான் செய்த பாவங்களா இருக்குமோ, திருஷ்டியா இருக்குமோ, இது ஏன்னா அங்க ஒரு தீர்த்த குளம் இருக்கு, அது பேர் குப்த கங்கை. குப்த கங்கைனா யார் அந்த கங்கைனா, கங்கை தேவி என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் என்கிட்ட குளிச்சு பாவத்தை போக்குற, நான் பாவமாயிட்டேனே, எப்போ புனிதமாவேன்னு சொல்லும்போது சிவபெருமன் இந்த இடத்துல நீ தோண்டி குழி அப்படின்னாங்க. அந்த இடத்துல
கங்கை வந்து புனிதமடைந்த பாவத்தை இடம். போக்கிய ஸ்தலம் அது. ஓஹோ. நம்மளாம் ரொம்ப தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அந்த இடத்துக்கு போய் அந்த குளிச்சுட்டு வரும்பொழுது அந்த இடத்துல தண்ணி தீர்த்தமாக தெளிச்சுட்டு வரும்போது பாவத்தை போக்கி விமோச்சனம் கிடைக்கிறது. அப்போ இந்த நேரத்தில் அஷ்டமச்சனி தாக்கம் வெகுவாக குறைந்து நம்ம வாஞ்சிநாதரை தரிசனம் செய்யும்போது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை, கல்வி என்ன, தொழில் என்ன, வேலை வாய்ப்புகள் என்ன, உடல்நிலையிலிருந்து மீண்டு வர்றது, தவறவிட்ட வாய்ப்புகள், ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை விட்டுட்டேன் சார், நிறைய பேர் கிரிப்டோவில் விட்டேன், இது மாதிரி இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறி வெளிநாட்டுக்கு பணம் கொடுத்த இந்த தவறு விட்ட வாய்ப்புகள் அனைத்தும் கிடைச்சு சுபிட்சமாக வாழ இந்த இறைவன் அருள் புரிகிறார். மிக்க மகிழ்ச்சி. சிம்மராசி அன்பர்களே, உங்கள் மூலமா ஸ்ரீவாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய நம்மளை புனிதப்படுத்தக்கூடிய கங்கையே புனிதமடைந்த குப்த கங்கையை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஆலயத்துக்கு போய் நீங்கள் இறைவனை தரிசனம் செய்யுங்க. அதற்கு முன்பு உள்ள செல்லும் பொழுதே யம தர்மராஜாவை தரிசனம் செய்து யமபயத்தை போக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பலவிதமான வளங்களை சேர்க்கட்டும், குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்தும்னு மனசார வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம்.